26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 65 765 இருக்கு பாருங்கள். நம்ம இன்னொரு சேனலில் வந்து 346 அப்படின்ற நம்பரு கொடுத்துருந்தேன். எப்படின்னா இந்த 765 இருப்பாருங்க, ஏபி 76 கிலோ 34 இருக்குது. ஸோ இந்த 5ன்ற நம்பரில் ஒரு நம்பரு கம்மி பண்ணால் 4 வரும். அதுக்கு வந்து 64ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 42ல் சீபோர்டு ஒரு நம்பர் குறைச்சா 1ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட் 6. ஓகேங்களா? ஸோ 46 பிசி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 346 டைரெக்டாக ப்ளே பண்ண சொல்லிட்டோம். ஆனால் அதிலுமே 46 வின்னின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன். இந்த சேனலில் இல்லை, நம்மளுடைய இன்னொரு சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ இது 3வது முறை இறங்குமா அப்படின்னா இந்த 690ன்ற நம்பரு தான் வந்து 190ன்னு வந்தது. ஓகேங்களா? இது 3 சான்ஸ் முடிஞ்சுது. ஆனால் 4வது சான்ஸ் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த 6ன்ற நம்பரு 1ன்னு வந்து 190ன்னு வந்தது. அப்புறம் இந்த நம்பர் வந்து மைனஸ் பண்ணி வந்தது. 4ன்ற நம்பருக்கு 9. ஸோ இந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒன்று மைனஸ் பண்ணி ஆப்போசிட் வந்தது. இப்போ இதிலுமே வந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணுங்கள். சேம் மெத்தட்லேயே போயிடுவோம். இது வந்து ஏன்னா அப்படியே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அப்படியே திரும்பிடுச்சு. ஓகேங்களா? 091ன்ற நம்பரை அப்படியே 190ன்னு வந்தது. இப்போ இந்த 794ன்ற நம்பர் இருக்குது. இந்த 794 அப்படியே வந்து ஒருவேளை இந்த 190 வந்த மாதிரி இந்த சீபோர்டில் இருக்கிற 4ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சா 9ன்னு வரும். 997ன்னு சொல்லி டைரெக்டாக அடிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 09ன்ற நம்பரு. ஸோ இங்கே வந்து அந்த சார்ட் இல்லை. இது வந்து அக்டோபர் வரைக்குமா தான் இதில் இருக்குது. இப்போ வர சார்ட் வந்து நவம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சார்ட்டு, ஜனவரிலேருந்து இருக்கிற சார்ட் இது. ஓகேங்களா? இது பார்த்துங்க, ஜனவரிலேருந்து இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணோன்னா அதே மாதிரி இந்த 4ன்ற நம்பரில் ஒன்றை கழிச்சிடுங்க, 3ன்னு வரும். அதுக்கு அப்படியே 8ன்னு வைங்க. 8ன்னு வச்சுட்டா இந்த 34 34க்கு 84 வந்தது. இந்த 79க்கு அப்படியே 29ன்னு வச்சு 298ன்னு டைரெக்டாக ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். 4வது சான்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு வைங்களேன், 997 2 செட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 997 ஒன்றும் எழுதிக்க, 997ன்னு ஒரு நம்பரும். சரி, அப்படியே பார்த்துங்க. 997 ஒரு நம்பரு, 798. ஸோ 2 பேட்டர்ன் இதில் மேட்ச் ஆகுது. இன்னொரு இடம் நம்ம எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எப்படின்னா இந்த பாருங்கள், இந்த 245 இருக்குது பாருங்கள். இந்த 245னா ஃபுல் ஆப்போசிட்டு 90. இதில் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 69. ஸோ இந்த 01ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 65 பிசி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 864 பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 864க்கு இருக்கிற பாக்ஸில் இந்த 501ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பாக்ஸ் அடிக்கலாம். பார்த்துருங்க, அதையும் பார்த்து வச்சுங்க. உங்கள் கெஸ்டிங்கில் 0 வந்துச்சுன்னு வைங்க, இந்த மெத்தட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி 8 வந்துச்சுன்னா இந்த 798 எடுங்க. இல்லை 9779 இல்லை இதனுடைய ஆப்போசிட் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த 845ன்ற நம்பரு, 846ன்ற நம்பரு ஜனவரி வரைக்குமான ஃபாலோ நம்பர் முன்னே வச்சுருந்தோம். 746 946 கேப்பில் வந்து ஒரு 846. அது பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து இங்கே 845ன்னு வந்தது. அது என்ன மாதம்னா மார்ச் மாதம் வந்தது. அதோடு அது அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்திருக்கு 846. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 96ன்ற நம்பர் 69 அப்படின்னு வந்தது. 46 டைரெக்டாக வந்தது. இந்த 06 இருக்கு பாருங்கள், பிசி 061 டைரெக்டாக அப்படியே வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தடு தான். 96 திரும்பி வந்ததுனால 69ன்னு வந்ததுனால
இந்த 46 டைரெக்டாக வந்ததுனால இந்த 06ன்ற நம்பரை அப்படியே வந்து BC06 அப்படி வச்சு பாருங்கள். இப்போ 46க்கு இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து 8ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல குறைச்சா 4ன்னு வந்திருக்கு. அப்போ திரும்ப வந்து அப்படியே வந்து 406 அப்படின்ற ஒரு நம்பர் வைங்க. 406 இங்கேயுமே இருக்கும் பாருங்கள். இந்த 46 69 இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே 46 திரும்பவும் இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் வந்த நம்பரே வர மாதிரி தான் தெரியும். ஆனாலும் வந்து அந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 46 69 அதுக்கு மேலுமே ஒரு 19 இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது 46 அப்படின்ற நம்பருக்கு BC06 வச்சு இந்த இடத்துல 4 வச்சா 406 அப்படின்ற நம்பரு வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. இந்த 46 69ன்ற நம்பரு நம்ம வந்து நேற்று சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 69க்கு 14 46ன்ற நம்பர் நிறையா மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அப்படியுமே சில பேர் வந்து 46 வின்னிங் எடுத்திருந்தாங்க. இந்த 907 பார்த்துங்க. 907 அடுத்து 420 இந்த நம்பர் இந்த மாதம் வந்திருக்கு. 920 இங்கே ஒரு 092 அடுத்து 907 420 திரும்ப வந்து பாருங்கள் ஒரு 420 920 இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் இப்போ திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு அதையும் சொல்கிறேன் பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள் இது 907 அடிச்சுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு 907 அதுலேருந்து இதை வாட்ச் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். 907 வந்தது. 907க்கு அப்புறம் என்ன நம்பர் வந்ததுன்னா இதனுடைய ஆப்போசிட் நம்பரு 740 வந்தது. 740 இந்த 740 பாருங்கள் 420. ஸோ இந்த 402 பாக்ஸ் அடிச்சுது. இப்போ நம்ம அந்த சார்ட்டுக்கு போயிடுவோம். எப்படி தான் பண்ணாலுமே டைம் வந்து அப்படியே 20 நிமிஷம் கிட்ட போயிடுது. அது ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிக்கலான்னா முடிய மாட்டேங்குது. பாருங்கள் 740 ஒரு 709 இது அப்படியே பார்த்துங்க. 740 709 இதனுடைய ஆப்போசிட்டு இந்த மாதத்தில் 740 402 திரும்ப வந்து இதனுடைய ஆப்போசிட் நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா 029 பாக்ஸு. நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோம் இதிலே இருக்குன்னு நினைக்கிறேன். 907 092 மார்க் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வேறு வழி இல்லை. 420 ஒரு 420 இதனுடைய கரெக்டாக அடுத்த மாதம் அதுக்கு ஒரு 920 இதை பார்த்து வச்சுக்கோங்க. 420 920 இங்கே அதுக்கு ஒரு 920 ஆல்ரெடி. இப்போ இதில் என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 097 அந்த நம்பரு இங்கே 709 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த நம்பரு 907 2 நம்பர் வந்துருச்சு. இப்போ 920 நம்பர் 420 நம்பர் 402ன்னு வந்திருக்கு. 740க்கு 740 முடிஞ்சு போச்சு. 740க்கு 740 முடிஞ்சிச்சு. 709க்குமே 907 முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 402 பாக்ஸு திரும்பவும் அடிக்கணும். இந்த 402 பாக்ஸ் எப்படி வருதோ அப்படியே வச்சு அதில் 9ன்ற நம்பர் வச்சு பாக்ஸ் அடிச்சிடணும். புரியுதா பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு தடவை பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் எனக்கு அப்படியே சொல்லி பழக்காயிடுச்சு. 2 தடவை 3 தடவை சொல்லி பழக்காயிடுச்சு. அப்போவுமே யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க புரியல சார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்களுக்காக தான். புரிஞ்சவங்க வீடியோ தள்ளி விட்டுட்டு பாருங்கள். 420 இங்கே ஒரு 420 இங்கே பாருங்கள் ஒரு 790 குழு கிடச்சிச்சு. அது அப்படியே 920. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே பார்த்துங்க. இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா போன மாதத்தில் 740 இந்த மாதம் ஒரு 740. ஸோ இந்த 740 நம்பருக்கு ஒரு 240 அடிக்கணும். 240 அடிக்கணும். அதே மாதிரி 402ன்ற நம்பர் திரும்பவும் வரணும் கேமில். அது எந்த மாதிரி வருதோ பாருங்கள் 420 அது எந்த மாதிரி வருதோ அதுக்கு அப்படியே ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சிடணும். அதுக்கு முன்னாடி அதே பாக்ஸு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த நம்பர் அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் 092
ஒரு 920, மறுபடியும் ஒரு 920, 420, இங்கே ஒரு 420. அந்த மாதிரி இப்போ 740 740 வந்து போச்சு. இந்த 740 740ன்றது இந்த 420 தான். அப்போ 790 அப்படின்னா இந்த 402ன்ற நம்பரு திரும்ப கேமில் வரணும். அந்த எப்படி நம்பர் வருதோ அதில் 9 வச்சு நம்ம பாக்ஸ் அடிக்கணும். இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு அந்த நேரத்தில் நான் மறந்தாலும் மறந்துடுவேன். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 907க்கு 709, அதில் வந்து 740 740, இந்த 402 பாக்ஸ் திரும்ப வரணும். அப்படி வரும்போது அது எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி அந்த 9ன்ற நம்பரை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இதை பார்த்துக்குங்க. 160 690, இதில் ஒரு 190, 160க்கு ஒரு 190, இந்த 69னுடைய ஃபுல் ஆப்போசிட் வைங்க. 19 முடிஞ்சிச்சு. இந்த 16னுடைய ஃபுல் ஆப்போசிட் வச்சுங்க. 61, 610 அப்படின்னு ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 69க்கு 19, ஓகேங்களா? இந்த 16ன்ற நம்பருக்கு 61, 610 ஒரு நம்பர் ப்ளே பண்ணுங்கள். இல்லை, இதில் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. சாரி, நம்ம சரியாக கவனிக்கல. ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 69ல் 19 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அப்படி இல்லைன்னா இதை எப்படி பாருங்கள், இந்த 6ன்ற நம்பருக்கு 9 அப்படின்ற நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 10 கரெக்டாக இருக்கும். அப்போ திரும்ப வந்து இந்த 6ன்ற நம்பருக்கு 9ன்னு வச்சிங்கன்னா 990ன்னு வரும். அதாவது ஏசி 10க்கு 10, இந்த 60க்கு 60. அப்படி வரும்போது இந்த 6ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பரு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 6ன்ற நம்பர் வரலாம். ஸோ 660, அப்படி இல்லைன்னா இந்த 69க்கு இங்கே 19 அப்படின்னும்போது இந்த 16க்கு இங்கே 66. எங்களுக்கு கரெக்டாக வருதை பார்த்துங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நீங்கள் அதை எப்படின்னு கரெக்ட் பண்ணி பார்த்துங்க. 19, அதாவது 69க்கு 19. அப்போ 16க்கு 16ன்ற நம்பருக்கு எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணணும்? ஏ போர்டு ஆப்போசிட். 660, ஓகேங்களா? 660ன்ற நம்பரு வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 60ன்ற நம்பரு நம்ம இதில் பார்த்தோம் 06ன்னு, ஓகேங்களா? 06, 96 46 06ன்னு இங்கே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 06 அப்படியே வந்துட்டால் எப்படி வரும் பார்ப்போம். அப்போ அந்த 06ன்ற நம்பரு பிசி அடிச்சுன்னா 606ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? 606 பாக்ஸ் அடிக்குதுன்னா 660 பாக்ஸ் அடித்து பாருங்கள். இந்த 846ன்ற நம்பரு இந்த இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த 957 இந்த 57 57, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த 976ல் நம்பர் வரணும்னு ஒரு நாள் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா தள்ளி வந்து இங்கே 769 வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து 190ன்னு வந்தது, ஓகேங்களா? அதாவது இந்த நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட் வச்சு அப்படி வந்து பிசியில் இந்த 10ன்ற நம்பருக்கு ஏசி வந்த மாதிரி இந்த நம்பர் அப்படியே வந்து 43 ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு திரும்பி 846 பாக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் 86 84 ஏபிலையுமே வந்து கொடுத்துருந்தேன். அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்ல 8 வந்தால் 84 86 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துலேருந்து என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 96 இருக்குது. இந்த 96ன்ற நம்பரில் 69 பிசி, 64க்கு 46 பிசி, இந்த 00 பிசி வைங்க, ஓகேங்களா? அப்போது 00 பிசி வரும்போது இந்த 606 00 பிசியில் வரும்போது ஏபியில் 6ன்னே வரலாம்.
அப்போ 600ன்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா? பாருங்கள். வேறு மெத்தடெல்லாம் ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்கள். நான் இதான் கெஸ் பண்ணுறேன். மற்ற இடத்துலலாம் நம்ம பார்த்த இடத்துல என்ன உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.